குறிக்கோளற்ற வாழ்க்கை பாதாளத்தில் சென்று முடியும். வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்க குறிக்கோளோடு வாழ வேண்டும். இயேசு 2 குறிக்கோள்களை நம் முன் நின்று வைக்கிறார். ஒன்று, நம் வாழ்க்கையினால் பிதா மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது, இயேசுவிற்கு சீஷர்களாக வாழ வேண்டும். இந்த 2 குறிக்கோள்களையும் அடைய வேண்டும் என்றால் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று யோவான் 15:8 பார்க்கிறோம். ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பது கனிகளினால் தான் அறியப்படுகிறது. கனி கொடுப்பதுதான் இயேசுவோடு இணைந்து வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். நமது வாழ்க்கையும் குணமும் செயல்பாடுகளும் தான் நாம் எவ்வகையான மரம் என்பதை வெளிப்படுத்துகிறது. யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று வனாந்திரத்திலிருந்து அன்றே கூப்பிட்டார். உள்ளான மாற்றமே மனம் திரும்புதலின் கனியை கொடுக்கும். வெளிப்புற தோற்றத்தில் உள்ள மாற்றம் கனி அல்ல. வெளிப்புற மாய்மால தாழ்மையின் தோற்றமும் தாழ்மை அல்ல. மனதில் வரும் தாழ்மைதான் தாழ்மை. கனி 3 வடிவங்களில் வெளிப்படும். உள்ளான கனி குணத்தில் வரும் மாற்றங்களாக வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவைகளாக இது வெளிப்படும். வெளிப்புற கனி தன்னலமற்ற சேவைகளால் பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்குவதன் மூலம் வெளிப்படும். அறுவடையின் கனி வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலித்து பிறரை இயேசுவை நோக்கி திருப்புவதன் மூலம் வெளிப்படும். இத்தகைய கனிகளை கொடுக்க கிளைகளாகிய நாம் முதலாவது திராட்சை செடியாகிய இயேசுவில் இணைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஜீவிதம் செய்ய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு இணைந்திருக்க முடியாது. பக்கவாட்டு கிளைகளை நறுக்கி களைகளை பிடுங்கி தூய்மையாக்கப்பட இப்போது ஜெபியுங்கள். அதிக கனிகளை கொடுப்பீர்கள். பிறரை இயேசுவிடம் வழி நடத்துவீர்கள். பிறர் இயேசுவை உங்களிடம் பார்ப்பார்கள். ஆமென்.